பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 71 நாட்கள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்நிலையில இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளிய போயிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த வார நாமினேஷன்ல பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்குலின், அருண், ரயான், அன்ஷிதா, விஜய் விஷால், தர்ஷிகா அண்ட் சத்யா இவங்க எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் விஷால், தர்ஷிகா அண்ட் சத்யா. பிக் பாஸ் சீசன் 8ல இப்போ 15 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த வாரம் ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் 14 கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. இன்னும் பிக் பாஸ் முடியறதுக்கே 4 வாரங்கள் தான் இருக்கு. இந்த 4 வாரமும் வாரம் 2 பேர் அப்படின்ற மாதிரி டபுள் எவிக்ஷன் நடக்கணும். அதே போல ஃபைனல் வாரம் வரப்ப யாராவது ஒருத்தர் மணி பாக்ஸை எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க. இப்படி நடந்தா மட்டும்தான் ஃபினாலே அன்னைக்கு 5 கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. மேலும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னும் இந்த வாரம் சத்யா தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு அப்படின்னு ஐஷுவோட அப்பாவான அஷ்ரஃப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இப்ப வந்திருக்க ப்ரோமோல விஜய் சேதுபதி கூட இந்த வாரம் எவிக்ஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எவிக்ஷனை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறத ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதன்படி சத்யா கன்ஃபார்மா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு. சத்யாவை தொடர்ந்து அடுத்தபடியா யார் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் 2வது நடந்திருக்க எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கல அப்படின்னா வரும் வாரங்கள் எல்லாமே இனிமே டபுள் எவிக்ஷனா தான் இருக்கும். ஸ்பெஷலா அடுத்த வாரம் விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேரும் ஜோடியா வெளியே போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில இந்த வாரம் 2வதா யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.